கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கும் பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோர்ந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா மேன்மைப்படுத்தப்பட்டார். யோசுவா வேதாகமத்திலே ஒரு சிறப்பு வாய்ந்த நபர். இந்த யோசுவா நிறைய காரியங்களுக்கு முன்னடையாளமாகவும் உள்ளார்ந்த அர்த்தமுடைய நபராகவும் இருக்கிறார். யோசுவா என்றால் அப்படியே அந்த வார்த்தை, எபிரேயத்தினுடைய வார்த்தை இயேசு, யெஷுவா என்று சொல்லுகிற அதே வார்த்தையோடு சம்பந்தம் உள்ளது. ஏசாயா, யெஷுவா, ஜோஷ்வா, இது எல்லாமே, யோசுவா எல்லாமே இந்த சம்பந்தமுள்ள ரட்சிப்பை குறித்த, தேவன் என் ரட்சிப்பு என்று சொல்லுகிற அர்த்தமுடைய வார்த்தை. இந்த யோசுவாவுக்குள்ளே நிறைய உள்ள அர்த்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க உட்கார்ந்து தியானிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா அது ரொம்ப நன்றா இருக்கும். நாம சில காரியங்களை புரிஞ்சுக்கிறத விட தேவ திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த யோசுவா, அவர் ஒரு விதமான ஆவிக்குரிய பக்குவத்தை அடைந்து மேன்மைப்படுத்தலுக்கு நேரே கிராஜுவலா வர்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிட போற ஒரு செய்தி என்று சொல்லுவது, கர்த்தர் உயர்த்துகிறவர், கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்படுகிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும், கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்படுதலுக்கு எது அவசியம் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிங்களேன் ஒருவர். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, இன்று அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த இன்று என்பது ரொம்ப முக்கியம். நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. பைபிள்ல இல்ல, சாதாரணமா நீங்க அதை உங்க மைண்ட்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்று என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு டிரான்சிஷன் அங்கே நடக்குது. இதுவரையிலும் வாழ்ந்த யோசுவாவின் காலம் வேறு, இன்றிலிருந்து வருகிற யோசுவாவின் காலம் வேறு. இதுவரையிலும் இருந்த யோசுவா பயிற்றுவிக்கப்பட்ட யோசுவா, அண்டர் ட்ரைனிங், ஒரு பயிற்சியின் காலத்தில் இருக்கிறார். ஏதோ ஒரு மேன்மையான பாத்திரமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், வணையப்படுகிறார். இதுவரையிலும் ஏதோ விஷயங்களை கர்த்தர் அவனுக்குள் செலுத்தி கொண்டிருக்கிறார், புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார், படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார், கற்பிக்கிறார். ஆனால் இன்று என்று சொல்லும் போது அந்த படிப்பினையின் காலம் முடிஞ்சிச்சு. இன்றிலிருந்து மேன்மைப்படுத்துதலின் காலம். சில நேரங்களில் இந்த அலுவலகங்களிலோ அல்லது வேலைகளிலோ பயிற்சி காலம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த நாள் அவங்க எந்த அதிகாரியா ஏற்படுத்தப்பட வேண்டுமோ, பதவி ஏற்கணுமோ, அந்த அதிகாரியா பதவி ஏற்கும் போது அன்னையிலிருந்து அவர் அப்படியாய் அழைக்கப்படுவார். அந்த பயிற்சி பெற நேரத்தில் அவர் அதை மாதிரி அழைக்கப்பட முடியாது. அதிகாரப்பூர்வமாய் அவர் என்றைக்கு பதவி ஏற்கிறாரோ அன்னையிலிருந்து அவர் அவ்வண்ணமாய் அதை போல இங்கே யோசுவா பயிற்றுவிக்கப்படுகிறார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த வாலிபன், மோசே அனுப்புகிற வேலையை செய்து நிறைவேற்றுகிற வாலிபன்,
மோசே செல்லும் எவ்விடத்திலும் கூட இருக்கிற வாலிபன், ஒரு சின்சியர் ஃபாலோயர். ஒரு சின்சியர் ஃபாலோயரா மோசேக்கு இருக்கிற ஒரு நபர் இப்பொழுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் உன்னை ஜனங்களுக்கு முன்பா மேன்மைப்படுத்த போறேன். அப்படின்னா இனி மேன்மைப்படுதலின் காலம், இனி மேன்மைப்படுத்தப்பட்ட காலம். அதிலும் இன்னும் ஒரு வார்த்தை அதுல சேர்ந்திருக்கும், மோசேயோட இருந்தது போல. இன்னொரு விதத்துல சொன்னா மோசேயை போல. அடுத்த மோசே என்கிற நிலைமையில மோசே போல மேன்மைப்படுத்தி ஏற்படுத்த போகிறேன். அன்பானவர்களே, இந்த மோசே போல ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்குமே ஆசையா தான் இருக்கு. மேன்மைப்படுத்தப்படுதல் ஆசையா தான் இருக்கு. ஆனால் மேன்மைப்படுத்தப்படுதலுக்கு இன்றைக்கு தேவை நம்முடைய வாழ்வில் யோசுவாவிடத்தில் இருந்ததான சில குணாதிசயங்கள். முதலாவது நீங்க கவனிப்பீங்கன்னா, மொத்த நிலைமையில் அதிக வசனங்கள் நான் உங்களுக்கு குறிப்பிட எடுக்க விரும்பவில்லை. ஆனால் மொத்த நிலைமையிலே பார்ப்பீங்கன்னு சொன்ன அந்த யோசுவாவுக்குள்ளாக தேவ சித்தத்தை செய்கிற தன்மை அதிகமாயிருந்தது. தேவ சித்தத்தை செய்கிற தன்மை அதிகமாயிருந்தது. இந்த யோசுவா யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில், உங்க வேதாகமத்தை திருப்புங்கள், யோசுவா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஒரு வாசிங்களே. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. இப்ப யோசுவா உருவாக்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறார். யோசுவா மேல கர்த்தருடைய கண்கள் இருக்குது. எனக்கு இதை கேட்கும்போது, இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சில காரியங்கள்ல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஆண்டவர் உருவாக்குகிற தலைவன் மேல, உருவாக்குகிற நபர் மேல கண்ணை வச்சிருக்க மாதிரியே உருவாக்கப்படுகிற நபர் மேலும் கண்களை வைத்திருக்கிறார். எனக்கு நிறைய இது பற்றிய புரிதல் இல்லை. ஆகவே இன்னைக்கு நிறைய பேருக்கு உருவாக்க வேண்டும் என்கிற உணர்வே இல்லை. தங்களுடைய இடத்திற்கு அடுத்த கட்ட நபர்களை உருவாக்க வேண்டும் என்பது இன்றைக்கு பெரும்பாலான தலைவர்களிடத்தில் எண்ணம் இல்லை. எப்படி ஒரு கண்ணை ஆண்டவர் மோசே மேல வச்சிருக்காரோ, அதே போல இன்னொரு கண்ணை யோசுவா மேல வச்சிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் மறந்துடாம எழுதிட்டு யோசுவா செவி கேட்க வாசிக்கணும். நீ வாசிக்கிற நேரத்துல யோசுவாவுக்கு வேலையை கொடுத்து வெளியூருக்கு அனுப்பிடக்கூடாது. யோசுவா மிஸ் ஆகிடக்கூடாது. யோசுவா முக்கியமா கேட்கணும் இதை. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு யோசுவா மேல ஒரு கண்ணு இருக்கு. அடுத்தவன் ஸ்தானத்துக்கு ஏற்படுத்த போகிற தலைவன் இவன் தேவ திட்டத்தை சுமக்கிற மனுஷன் என்பதை ஆண்டவர் கண். ஆகவேதான் யோசுவா தேவ சித்தத்தை செய்யும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட மனுஷராய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ திட்டத்தை செய்து நிறைவேற்றுகிற மனுஷனாய் அங்கே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். He never promotes himself. ஒரு காலத்திலும் அவர் என்ன செய்யலைன்னா தன்னை முக்கியப்படுத்தவில்லை அல்லது தன்னை முன்னிறுத்தவில்லை. இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, தன் உயர்வுக்கு என்று சொல்லி எண்ணுகிற நபர்கள் எல்லாருமே இந்த ஒரு சிரமத்துக்குள் வருகிறார்கள், தவறுக்குள் வந்துடுறாங்க. என்ன தவறுனா, நான் உயர்த்தப்படணும், நான் பெரிய ஆளா வரணும், நான் அவரா வரணும், இவரா வரணும்னா உடனே என்ன செஞ்சிடறாங்கன்னா, நான் அப்படி ஆகணும்னு செல்ஃப் ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு இந்த உலகம் செய்கிற மிகப்பெரிய தவறான செயல் அதுதான். இதுதான் கிளாஷ் ஆகுது. கர்த்தருக்கும் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிடணும்னா அப்படி நான் சவுண்டை கொடுத்து நான் கூட்டத்துக்கு மத்தியில 4 வார்த்தையை கொடுக்கணும், அது பண்ணணும், தன்னை காட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தேவ திட்டத்திலான அந்த பிரபலம் அல்லது தேவ திட்டத்திலான ட்ரைனிங் என்பது அப்படி அல்ல. ஒருபோதும் செல்ஃப் ப்ரமோஷன் கிடையாது. ஒருபோதும் செல்ஃப் ப்ரமோஷன் கிடையாது. அந்த தேவ திட்டத்திலான செய்தி என்று சொல்லுவதே அது வேற ரூட். அவர் பாட்டுக்கு தேவ சித்தத்தை செய்து கொண்டிருப்பார். கர்த்தர் அவர் பேர்ல கண்ணு வச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ யோசுவாவை கவனிச்சுக்கோ, யோசுவா காது கேட்க அதை வாசிக்கணும்.
அதுல இன்னும் சொல்ல போனா யோசுவாவுக்காக நீ எழுதணும். யோசுவா என்கிற இன்னொரு மோசையை நீ உருவாக்கணும். இன்னொரு மோசை உருவாக்கணும். என்ன பெரிய சிரமம் இந்த காலத்துல. இன்னொரு மோசைன்னா எப்படியும் குட்டி பையனா தான் இருக்கணும். மோசைக்கு வயதுல குறைஞ்சவரா இருக்கணும், பாதி வயசுக்கும் கீழே இருக்கணும். இதை கண்டுபிடிச்சு வரும்போது இன்னைக்கு வாலிபர்களை கண்டுபிடிச்சா இன்னைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சில சமயம் எதை செய்யாதீங்கன்னு சொன்னா அதை தான் செய்யறேன். அது உள்ள இருந்து அப்படிதான் வருது. ஏன் அதை செஞ்சா என்ன, அப்படி நடந்தா என்ன? நீங்க டீச்சர்ஸ்ட இருந்து கவனிச்சு பாருங்க, உங்க முதலாளிகள்கிட்ட இருந்து கவனிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் நிச்சயமா சர்ச் விதிவிலக்கு கிடையாது, எல்லாம் அதே தான். அந்த வாலிப உணர்வு அப்படின்னு சொல்றது, ஏன் அதை செஞ்சா என்ன, இதை செஞ்சா என்ன, இவங்க சொன்னதுனால கேட்கணுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த உருவாக்குதல்ல பெரிய சிரமம். உருவாக்கப்படாதவர்கள் அந்த அந்த பொசிஷனுக்கு உயர்வு காலம் வந்துடும், உயர்த்தப்பட்டுருவாங்க. ஆனா உருவாக்கப்படாததுனால அதனுடைய ஏமாற்றமும் அதனுடைய குறைச்சலும் நல்லா தெரியும். அந்தந்த ஸ்டேஜில் சரியான உருவாக்கத்தில் இருந்தா இந்த ஸ்டேஜ் 10 வருஷத்துல இந்த இடத்துல இருந்து இன்ன காரியத்தை செய்யும் திறன் பெற்றவரா இருந்திருக்கணும். ஆனா உருவாக்கப்படாததுனால அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்துடும், அந்த வயது வந்துடும். ஆனா அதுக்குரிய பயிற்சி இருக்காது. ஏன்? தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. தன்னை உருவாக்கப்பட ஒப்பு கொடாததினாலே உருவாக்கம் நடக்கல, மாற்றம் நடக்கல. அதே 10 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட், இம்மெச்சூரிட்டி, குழந்தைத்தனம் அப்படியே இருக்கும். ஆனா வயசு வந்திருக்கும், ஸ்டேஜ் வந்திருக்கும், கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய காலம் வந்திருக்கும். செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த பயிற்சியின்மை, யோசுவாவை மோசே உருவாக்கின மாதிரி, யோசுவாவுக்கு மோசே உட்பட்டு ஒப்பு கொடுத்தது மாதிரி இல்ல, பேச கேட்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்களை மேன்மைப்படுத்தணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்க உட்பட்டு பாரு. அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, அது எந்த வயசுல. இன்னும் சில சமயம் நம்முடைய அந்த ட்ரைனிங் முடியாம இருக்கலாம், இந்த காலம் ட்ரைனிங் காலம் முடியாம இருக்கலாம். நாமளே சில சமயம் இழுத்து போட்டுக்கிட்டே இருப்போம், ட்ரைனிங்கை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம், முடிய விட்டுறாம. கோர்ஸை முடிச்சாதானே, கம்ப்ளீட் பண்ணாதானே முடியும். அதை முடிக்காம போதுமான மார்க் எடுக்காம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே, கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படியே செவி கொடுக்கறது இல்லை. காலத்தை பார்த்தால் எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டியவர், எவ்வளவு காரியங்களாமோ சாதித்திருக்க வேண்டியவர்கள். அந்த ஒப்புக்கொடாத தன்மை நிறைய நன்மைகளை அகற்றி போட்டு விடுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல விசேஷம் என்னன்னு சொன்னா, யோசுவா ஒருபோதும் தன்னை தான் ப்ரமோட் பண்ணவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் மோசே அவரை செலக்ட் பண்றார், மோசே அவர் மேல் கண்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு வித்தியாசமான காரியங்களை நமக்கு சொல்லுது. உன்னுடைய ரெப்யூட்டேஷன், உன்னுடைய மதிப்பு மரியாதைகள், இதை நீதான் பார்த்துக்கிடணும். அதுக்குதான் பெரிய பிரச்சனையா வரக்கூடியது தாழ்மை. இந்த தாழ்மை என்பதும் உன்னுடைய செல்வாக்கும் உன்னுடைய மனித அங்கீகாரங்கள் என்கிற வார்த்தைகள் தான் இதுக்கு இடைஞ்சலா வருது. நீங்க போய் இந்த வேலை செய்யலாமா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த இயேசுவானவர் பாதங்களை கழுவி, சீஷர்களுடைய பாதங்களை கழுவி அவங்களுடைய கால்களை தொடச்சாரு பாருங்க. அந்த சம்பவத்துல கவனிச்சீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ரெப்யூட்டேஷன் ப்ராப்ளம், இந்த ரெகக்னேஷன் ப்ராப்ளம். எல்லாருக்குமே இயேசு செய்ய துவங்கினார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே செய்யறதுக்கு வாஞ்சை இருக்கதான் செய்யுது, எல்லாருக்குமே செய்ய எண்ணம் இருக்கதான் செய்யும், எல்லாருக்குமே தேவை இருக்குன்னு தெரியும். இதை ஒருவர் செய்ய வேணும். சில நேரம் நம்ம பார்ப்போம்ல, தூசியா இருக்குது, ஆமா யாராவது ஒருத்தர் கூட்டணும் 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 கூட்டணும், அது மட்டும் நினைச்சிட்டே இருப்பாங்க. விளக்கமாறு எடுத்து கூட்டிட்டா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னால நமக்கு மதிப்பு குறையாயிரும். இந்த பீப்புள்ஸ் ரெப்யூட்டேஷன், இதுதான் நம்முடைய தாழ்மையை பயங்கரமா பாதிச்சிட்டு இருக்கு. இந்த தாழ்மையை பாதிக்குது பாருங்க, இதுதான் நம்முடைய உயர்வை தடுத்துட்டு இருக்கு தேவன் சமூகத்துல. எப்போ நம்ம மனிதர் என்ன நினைப்பாங்க, மனுஷ அங்கீகாரம், இதை நினைக்க வந்துடுறோமோ,
இதை நினைக்க வந்துடுறோமோ, அவ்வளவுதான். ரெண்டும் செய்யக்கூடாது. ரெண்டு காரியத்தை, ஒன்று மனுஷருக்காக செய்யாம இருக்கவும் கூடாது, இன்னொன்னு மனுஷருக்காக செய்யவும் கூடாது. நம்ம இயல்பா செய்யறத செஞ்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சிலர் செய்யறதெல்லாம் மனுஷருக்கு முன்னாலே செய்வாங்க. பரிசேயர்கள் என்ன நன்மைகள் செஞ்சாலும் ஜனத்தை கூட்டி அவங்க கண்ணு முன்னாலே செய்வாங்க. உதவி செய்யறதுன்னா ஜனங்கள் முன்னாலேயே, நன்மை செய்யறதுன்னா ஜனங்கள் முன்னாலேயே, எல்லாரும் ஜனங்கள் பாராட்டி இது பண்ணுவாங்க. இதுக்கும் ஜனங்கள் முன்னாலேயும் செய்யக்கூடாது வேணுமென்று, அதே சமயத்துல ஜனங்கள் பார்க்குறாங்களேன்னு செய்யாமல் இருக்கக்கூடாது. இந்த வேலையை நம்ம செஞ்சோம்னு சொன்னா பார்க்குறவங்க நம்மள மட்டமா நினைச்சிருவாங்க. பேதுருக்கு அதான் பிரச்சனை, யோவானுக்கு அதான் பிரச்சனை. ஏன் இயேசுவானவர் பாதங்களை கழுவுறதுக்கு அவர் பாத்திரத்தை எடுத்து துணியை எடுத்து அவர் ரெடியா இருக்கும்போது இவங்க வந்து தடுக்கவில்லை, அல்லது இவங்க முதல்ல செய்யல அப்படின்னு சொன்னா அதுல பிரச்சனை இதுதான். ஜனங்கள் என்னை என்ன நினைப்பார்கள், சீஷர்கள் என்னை, நான் இந்த குறைந்த அளவிலான மதிப்பிலான வேலையை செய்தால் என்ன நினைப்ப. இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற செல்வா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய செல்வாக்கு என்பது நாம நடிச்சுக்கிட்டு இருக்கதான் செல்வாக்கா? இன்னைக்கு உலகம் உன்னை கற்பிச்சு கொடுத்துருக்கு. மனுஷர் முன்னால வேஷம் போட்டு நடி, இதுதான் பெரிய செல்வாக்கு. நம்முடைய ஆடைகளில தொடங்கி, நம்முடைய தோற்றங்களிலே, முகபாவனைகளிலே, நம்முடைய வேஷம் கற்றதுல நான் இன்னைக்கு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாம இருக்கிற வண்ணமா இருக்கிறோமா? வேற ஒரு வேஷத்தை கட்டி கொண்டு இருக்கிறோமா? இதுக்குத்தான் பேரு ரெப்யூட்டேஷனா, செல்வாக்கா? நல்லா அழகா இருக்கணும். நீங்க ஆண்டவர் எல்லாரையுமே அழகா படைச்சிருக்கிறாரு, நல்ல தலை சீவி நல்ல ட்ரெஸ் பண்ணி. ஆனா அதே சமயத்துல வேறு நபராய் காட்டுகிற ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அது நமக்கே தெரியும். இல்ல, நான் என்ன வேறு நபரா காட்டுகிறேன். என் ஸ்தானத்தை தாண்டி, என் நிலைமையை தாண்டி, நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், என் அந்தஸ்தை தாண்டி நிறைய வஞ்சிக்கப்படத்தக்கதான வஞ்சகங்கள் இந்த அலங்கரிப்புகள்ல இருக்கு. இந்த அலங்கரிப்புகள்ல இருக்கு. நீங்க அதை உங்க வளர்ச்சி இருக்கும்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அலங்கரிப்பு வேஷமா இருக்க வேண்டாம். வயதாக அது நல்ல மெச்சூரிட்டி வரும். இதுதான் நான், இப்படிதான். நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய அலங்கரிப்புகள், அவங்க வச்சிட்டு இருக்க காரியங்கள், இது எல்லாமே அப்படி மாறிடும். அந்த மெச்சூரிட்டி வரும். இதுதான் அந்த வேஷம் கற்றது வேண்டாம். அப்படி ஒரு ரெப்யூட்டேஷன், ஒரு போலி, ஒரு செல்வாக்கு மனிதர் மத்தியில உருவாக்க வேண்டாம். ஆனா மனிதர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பின்பற்ற தொடங்குனீங்கன்னா, அதெல்லாமே செல்ஃப் ப்ரமோஷன்ல வர்றது. தன்னை பெரிய படித்த கல்வியாளனாய் காட்டிக்கொள்வது, எல்லாமே தெரிஞ்சவரா காட்டிக்கிறது, அதை தெரிஞ்சவரா, இதை தெரிஞ்சவரா, அப்படியா இப்படியா, தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை ப்ரமோட் பண்ணுகிற ஒரு காரியத்தினால் உங்கள் மேன்மை வராது. யோசுவா ஒருபோதும் தன்னை தானே ப்ரமோட் பண்ணி கொள்ளவில்லை. அவர் விரும்பினதெல்லாம், 5ஆம் அதிகாரம் வாசிங்களேன். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அங்க இருக்கு, வாசிங்களேன். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான்.
இந்த சம்பவம் நீங்க ஒரு ஒரு கோணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அதில் இருக்கு. மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்கே யோசுவாவுக்கு பதில் சொன்னவர் என்ன சொல்றாரு? நீங்க யாருன்னு கேட்கும்போது, நீர் யாருன்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு? சேனை அதிபதியாய் வந்தேன், கமாண்டர் ஆஃப் காட்ஸ் ஆர்மி. சரியா? சேனை அதிபராய் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். யோசுவா யார் அப்போ? அந்த மிலிட்ரி டேர்ம்ல யோசுவா யாரு? யோசுவாவும் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி தான். இங்கே இப்போ நானும் ஒரு கமாண்டர் தான், அதிகாரி தான். இந்த சேனை முழுவதுக்கும் நான் தான் அதிகாரி. அவரும் அதிகாரி. கூடி பேசலாம், ஆலோசனை சொல்லுங்க அப்படி கேட்கல. சேனை அதிபதியாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசுவாவுடைய செயலை பாருங்க, தலை குப்புற கீழே விழுகிற. அந்த தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிற சிலர் உயர்த்தப்படுகிற வரைக்கும் தாழ்மையா இருப்பாங்க. சில நேரத்துல தாழ்மை என்பது எப்படி எது வரைக்கும் இருக்கும்? ஒரு உயர்வு வர்ற வரைக்கும் தாழ்மையா இருக்கும். சில ஸ்டேஜில் வளர்ற வரைக்கும் நல்ல பேச்சு கேட்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர்ற வரைக்கும். சாதாரணமா நீங்க பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிக்கலாம். அவங்க அடுத்த கேள்வி கேட்க மாட்டாங்க, அடுத்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜில் அப்படியே சண்டே கிளாஸில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஸ்டேஜ் வந்தாங்க, அப்படியே யூத் ஸ்டேஜ் வந்தாங்க, டீன் கிளாஸ் சர்வீஸ் வந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க சொல்லிக்கிறது அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாத வாத்தியார்கிட்ட தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம் வாத்தியாருமார்களை, டீச்சர்மார்களை அவங்க சம்மதிக்கிறதே கிடையாது. இதுக்கு இப்போ கூகுள் சப்போர்ட் வேற வந்துருச்சு. நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று நடத்திட்டு இருந்தேன். அந்த இங்கிலீஷ் கிளாஸில் இந்த இதை நான் உணர்ந்தேன். கூகுள் சொல்றது அப்போ முன்னால ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம வாத்தியார்களுக்கு எல்லாத்துக்கும், டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை கூகுள், பெரிய தலைவலி. கூகுளுக்கு எல்லாம் தெரியும், இந்த வாத்தியார் டீச்சருக்கு ஒன்றும் தெரியாது. வளர்ச்சி வளர 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 வளர, ஆனா கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு இவர் தான் அதிபதினு ஆண்டவர் ஏற்படுத்திட்டாரு. மோசே போல மேன்மைப்படுத்திட்டாரு. அது ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்தில் வாசித்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. தலைவன்னா நான் தான், தளபதினா நான் தான், என்னை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒருத்தர் சேனை அதிபதியாய் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே தலை குப்புற விழுந்து, இப்ப சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படி சொல்றாருன்னா அதுக்கு பதிலா லெட் அஸ் டிஸ்கஸ் இந்த வார் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். தலகுப்புற விழுகிற இந்த சப்மிஷன், இந்த தாழ்மை, அது யோசுவாவினுடைய தாழ்மை யோசுவாவை அந்த அளவுக்கு உயர்த்த ஏற்படுத்தினர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் நம்முடைய தாழ்மையின்மை நம்முடைய உயர்வை கெடுத்துருச்சோன்னு தோணுது. என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். சில இடங்களில் என்னுடைய தாழ்மை இல்லாத தன்மை என் மேன்மையை தடுத்துருச்சோன்னு நான் நிறைய நேரம் யோசித்து பார்த்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஜாக்கிரதையாய் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதில் கவனம் செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பிரியமானவர்களே, யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்களே. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த. மோசே கற்பித்தார், மோசே இருக்கும்போது கற்பித்தார். இப்ப மோசே கற்பிக்க இல்லை. இப்ப என்ன செய்யறது? இப்ப என்ன ஆலோசனை கிடைக்கும்? தொடர்ந்து வாசிங்க.
நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. மெடிடேட் ஆன் இட். தியானித்துக் கொண்டிரு. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. வாயில இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே இரு, தியானிச்சுக்கிட்டு இரு. இதைத்தான் மோசே கற்பிச்சார் மோசே இருக்கும்போது. இப்ப மோசே இல்ல, இன் மோசஸ் ஆப்சன்ஸ் அவர் போதித்த வார்த்தை உன்கிட்ட இருக்கு, அல்லது நான் கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம் உங்ககிட்ட இருக்கு. அப்ப எப்பவாவது ஒரு எந்த நேரத்திலும் யாராவது ஒருவர் போதிச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா, அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மோசே இருந்தார், மோசே போதிச்சுட்டு இருந்தார். மோசே இல்லை, இப்போவும் உனக்கு போதனை தேவை மகனே. யோசுவா, நீ ஒரு தலைவனா இருக்க, உனக்கு போதிக்க வேண்டும். அதுக்கு எது இருக்குன்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கு, இந்த வசனம் இருக்கு, இந்த வசனம் இருக்கு. வசனத்துக்கிட்ட போங்க. வார்த்தைய ஒரு மனுஷ ஆலோசனை போல, ஒருவர் நேரடியா நம்ம இடத்துல பேசுவது போல தேவ ஆலோசனை எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. ஒருவர் நம்ம இடத்துல பேசுவது போல இந்த போதனையை, இந்த ஆலோசனையை அனுதினமும் அது இருக்கிற வண்ணமாய் ரிசீவ் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மேன்மைக்கு அடுத்த தேவை கற்றுக்கொண்டே இருப்பது. இன்னொரு விதத்துல சொன்னா டீச்சபிள், போதிக்கத்தக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றார், போதிக்கத்தக்க நபர்கள். போதிக்கத்தக்க. சிலருக்கு இந்த போதனைனா பிடிக்காது, அவங்களுக்கு டீச் பண்ண முடியாது. சொற்பொழிவுகள் பிடிக்கும். சொற்பொழிவுனா ஜெனரல். பிரசங்கத்திலேயே கூட அப்படிதான், ஜெனரலா பேசுங்க, பொதுவா அப்படி ஆசீர்வாதம், பொதுவா நன்மை, அப்படி பேசுங்க, ரொம்ப பிடிக்கும் அந்த பிரசங்கம். சிலருக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய செயல்கள் சுட்டி காட்டப்படும் போது பிடிக்காது. இந்த டீச்சிங்க்கும் சொற்பொழிவுக்கும் அதான் வித்தியாசம். டீச்சிங் நமக்கு அறியாமையின் பகுதியை சுட்டி காட்டி அதில் அறிவடைய பண்ணுவது. சொற்பொழிவு பொதுவான ஒன்றை பேசுங்க, யாரையும் டச் பண்றதில்லை, யாரையும் இது பண்றதில்லை. பொதுவா சொற்பொழிவுகள் ஆயிரக்கணக்கில் பேசுறவங்கள்ட்ட இவங்க நீங்க கவனிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கிளாஸ் டீச்சர் நீ கவனின்னுவாங்க. டீச்சிங் இங்க நடக்குது. அன்பானவர்களே, டீச்சபிளா இருப்போம், நம்ம கற்றுக்கொள்ளுகளா இருப்போம். அப்பதான் நம்ம மேன்மை. எப்போ கற்றுக்கொள்ளுதலை தவற விடுகிறோமோ அப்பொழுது மேன்மையை இழக்கிறோம். மேன்மை இழந்தவர்களிலே ஒரு குறிப்பிட்ட நபர், குறிப்பிடத்தக்க நபர் ஏசா. தன்னுடைய மேன்மையை ஈஸியா இழந்து போனார். காரணம் என்ன தெரியுமா? ஏசா ஈஸியா மேன்மை இழந்து போன அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன் யாராவது. வீட்டுல தரித்திருக்கல, போதிக்கப்படல. ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வனசஞ்சாரி. நம்ம பாஷையில சொன்னா ஊர் சுத்தி. சொல்லுவாங்கல்ல, இவன் வீட்டுல தரிக்க மாட்டான், வெளியே சுத்திடுவான், அப்படி சொன்னாங்க. யாக்கோபை பத்தி சொல்லி இருக்குது குணசாலியும் கூடாரவாசியும். அதுக்கு ஆப்போசிட். இவங்க வீட்டுல தரிச்சதுனால போதனை வந்துகிட்டே இருக்கு. நம்ம பாஷையில சொன்னா நொய்யின்னு எதையாகிலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடந்துக்கோ, இப்படி பேசு, இப்படி செய்யி, இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும். வெளியே போயிட்டா எதுவுமே கிடையாது. நம்ம விரும்பின இடத்துக்கு போலாம், நம்ம விரும்பினதை செய்யலாம், நம்ம விரும்பினதை கேட்கலாம். அந்த கட்டுப்பாட்டின் எல்லையை விட்டு, அந்த டீச்சபிள் என்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே போய் ஏசா போதிக்கப்பட்டிருக்கவில்லை. என கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். போதிக்கப்படத்தக்கவர்களாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் மேன்மையை நோக்கி கடந்து போய் கொண்டிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே நீர் எனக்கு போதியும், நீர் எனக்கு போதியும். சங்கீதக்காரன் அழகான ஜெபத்தை, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்னிடத்துல உண்டோ என்று என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் உம்முடைய நல்ல ஆவியான என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக என்று கேட்கிறார். ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய போதனை. இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா 119ஆம் சங்கீதத்தை சங்கீதக்காரன் முழுவதும் வேத வசனத்தையும் அதனுடைய மேன்மைகளையும் குறித்து பேசுகிறார். அந்த போதனை நமக்கு எப்பொழுதும் கிடைக்க, இன்னைக்கு நிலைமையில நமக்கு ஒரு ஆள் தேவை என்பதை விட கடவுளுடைய வார்த்தை. இப்போவும் நான் ஒரு நபரா இந்த கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்கள்கிட்ட எடுத்து பேசிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவ்வளவு போதனைகளை உள்ளடக்கியது. ரெகுலரா தேவனுடைய வார்த்தையை வாசிக்க பழகுங்க. நம்ம ஒரு வஞ்சகத்துல இருக்க முடியும். எல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு, எல்லாம் பயங்கரமா செய்யறவங்க மாதிரி நடந்துக்கிட்டு பைபிள் வாசிக்காது இருக்கிற பழக்கம் உங்கள இருக்க முடியும். எல்லாரும் இப்ப உடனே கை தூக்கி நீங்க என்ன பண்றீங்க, ஏது, எப்படி வாசிக்கிறீங்க, என்ன ஏது அப்படிலாம் கேட்க அப்படி போகிறது இல்லை. அதே சமயத்துல எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கு, வேத தியானம் எப்படி இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை ஆலோசனையா பெற்றுக்கொள்ளது பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி நிறைய வாசித்தேன், அது பிரயோஜனம் இல்லைங்க. எல்லாமே தெரிஞ்ச பகுதியா தான் இருக்கும். கொஞ்ச நாள் பைபிள் வாசிக்க சில வருடங்கள் ஆயிருச்சுன்னு சொன்னாலே எல்லாமே தெரிஞ்ச பகுதியா தான் இருக்கும். அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அன்றாடம் வாசிக்க வேண்டும், அதிலிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கும். அன்றாடம் வாசிக்க வேண்டும், அன்றாடம் வசனங்களை மெமரி பண்ணி, இந்த மெமரைஸ் பண்ணி அதை என்ன செய்யணும், அப்படி சொல்லி பழகணும். வசனத்தோடு உள்ள நம்ம பந்தத்தை நம்ம உறுதி செய்யணும். அந்த நான் வசனத்துக்கு எனக்கும் இணைப்பு இருக்கு, இந்த வசனத்தை நான் முக்கியப்படுத்துறேன் என் வாழ்க்கையில, இந்த வசனத்துக்கும் எனக்கும் ஒரு 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 கனெக்ஷன் இருக்கு, அது என்னோட பேசுது, என்னை உருவாக்குது, என்னை சீர்படுத்துது. அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதை செயல்முறைப்படுத்திட்டே இருக்கணும். எப்பவோ படிச்ச 4 வசனத்தை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆலோசனை கேட்காத நபர்கள் தங்களுடைய மேன்மை இழந்தார்கள். தேவ ஆலோசனை கேட்கிறவர்கள் கர்த்தரோடு இணைந்திருந்தாங்க, மேன்மைப்படுத்தப்பட்டாங்க. தாவீதும் சவுலும் நல்ல உதாரணம் பார்த்துக்காங்க. தாவீது கீழ்ப்படிதல் உள்ளவன். தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதெல்லாம் செய்கிறான். ஆனால் சவுல் கீழ்ப்படிதல் இல்லாதவன். ஆகவே அவருடைய மேன்மை இழந்து போனது. தாவீது தன்னைத்தான் ப்ரமோட் பண்ணுகிறத செல்ஃப் ப்ரமோஷன் இல்லாதவன். அவனுடைய ராஜ்யபாரத்தை பாருங்க. ஆண்டவரே மனமோந்து வந்து, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு அகலவே அகலாது, உன் குடும்பத்துல ஒரு குமாரன் ராஜாவா இருப்பான் எந்த நேரத்திலையும் என்று அவரே வாலண்டியரா தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா தன்னை ப்ரமோட் பண்ணாத தாவீது, தன்னைத்தான் முக்கியப்படுத்தாத முன்னுரிமைப்படுத்தாத தாவீது. அதே சமயத்துல ராஜாவா இருந்த பின்பு முதல்ல ஓடி ஒளிஞ்சவன் தான் சவுல். ஆனா பிடிச்சு வச்சு ராஜாவா ஆக்குனதுக்கு அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி, தன்னை அபிஷேகம் பண்ணின சாமுவேல் தீர்க்கதரிசியே சொல்றாரு, ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், ஜனங்கள் எல்லாம் பார்க்க நீர் போனீர்னா என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கும், நான் ராஜா என்கிற அந்த அந்தஸ்துல இருந்து எனக்கு அவமானமா இருக்கும், ஜனங்கள் பார்க்கறதுக்காக நீர் வார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த இடம் வேண்டாம் வேண்டான்னு ஓடினவன் ஒரு டைம்ல, ஆனா இப்போ அந்த அந்த அரியணை, அந்த அதிகாரம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜனங்கள் முன்னால தான் மதிப்பு அப்படி இருக்கணும், அதை காப்பாத்திக்கிட செல்ஃப் ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்ச ஆளு நாட்கள் எண்ணப்பட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நாட்கள் தான், சில வருடங்கள் தான் அவன் மேல இருந்த ராஜ்யபாரம் அகன்று போச்சு. சவுல் குடும்பத்தை பற்றி அதுக்கப்புறம் பெரிய பேச்சே கிடையாது. இஸ்ரவேலின் முதல் ராஜாவா இருந்தவன், ஆனா அவருடைய குடும்பம் அதை பற்றி அதுக்கு பின்னால் அது பேசப்படவே இல்லை. இந்த மொத்த குடும்பமும் அழிந்து போனது.
ஆனா தாவீதோ இரண்டாவதானவனா வந்தா கூட தாவீதின் ராஜ்யம் அல்லது தாவீதின் அந்த ராயல் லைன் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த யூத கோத்திரம் ராயல் லைனா அறியப்படுது. அதிலிருந்து ராஜா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் கோத்திரத்திலிருந்து வருகிற ராஜரீக லைன்ல வர்ற ராஜா. அல்லேலூயா. அவர் நித்தியமா எருசலேமை ஆளுவார். அவர் திரும்ப வந்து ராஜ்யத்தை கட்டுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்ப நிறுத்தப்படும். நித்திய காலமாய். அது அந்த அளவுக்கு. அப்போ தன்னை ப்ரமோட் பண்றது, தனக்கு வர்ற மேன்மையை, கர்த்தரால் வர்ற மேன்மையை அதுவே கெடுத்து போடக்கூடியதான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்மை நாம் தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3ஆவதாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாய் இருக்க பண்ணுவது எது? நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாய் இருக்க பண்ணுவது எது? நீங்கள் தேவனோடு இருப்பதுதான். இந்த பாடல் ஒன்றில் ரொம்ப சிறப்பா அந்த வரிகள் இருக்கும். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்? எதினால்? நீர் என்னோடு வருவதினால். நம்ம சிறப்பானவர்களை ஆக்குறது எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம திறமை இல்லைங்க, நம்முடைய நீண்ட நாள் ட்ரைனிங் இல்லை, கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான். ஹல்லேலூயா. யோசுவாவை சிறப்பாக ஆக்கினதே 1:8 வாசிங்களே. 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ போகிற வருகிற எவ்விடத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எது சிறப்பாக்குகிறது? இந்த பூமியிலே ஒரு மனிதனை எது சிறப்பாக்குகிறது? நீங்கள் எப்படி விசேஷமானவர்கள்? நீங்கள் விசேஷமானவர்கள் எதினால் என்றால், கர்த்தர் உங்களோடு இருப்பதினால். கர்த்தர் உங்களோடு இருப்பதினால். சிம்சோனுடைய சிறப்பு கர்த்தர் அவனோடு இருந்ததினால். அல்லேலூயா. அவனுடைய சடமுடி இல்லை, அவனுடைய பிரதிஷ்டை இல்லை. அது உண்மைதான், வெளியரங்கமா அது உண்மைதான். ஆனா என்னோட சிறப்பு என்னோடு இருக்கிற என் ஆண்டவர் என்று விளங்கி இருந்தான்னா நலமா இருக்கும். உங்களை எவ்வளவு கர்த்தர் உயர்த்தி இருக்கட்டும், எவ்வளவு கிருபைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கட்டும், எவ்வளவு வல்லமையா உங்களை கர்த்தர் பயன்படுத்தட்டும், நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது உங்கள் சிறப்பு என்னன்னு சொன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. நான் மைக் எடுத்து பாடுனேன்னா பால் அருவியும் தேனருவியுமா ஓடும், அவ்வளவு இனிமையான குரல் எனக்கு அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் உங்க ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, என் குரல் தான் என் ஸ்ட்ரென்த் சொல்ல முடியுமா? இல்ல, கர்த்தர் தான் என் ஸ்ட்ரென்த். அவர் எனக்கு கொடுத்த கிருபை. யார் இதை சொல்ல பழகி இருக்காங்களோ, யார் வாயில மட்டும் சொல்லாம சிந்தையிலையும் அதை விளங்கி இருக்காங்களோ, அவங்க உண்மையிலே கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் தொடர்ந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு 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 உணர்வூட்டும் ஒரு செய்தியா பேசல, ஆனா பிராக்டிக்கலா நிறைய பேருடைய உயர்வுக்கு தடையா இருக்கிற விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். இந்த தடை கற்களை மட்டும் எடுத்து போட்டுட்டீங்க, நம்மகிட்ட இருக்கிற சிறப்புகளை பார்த்துட்டு இதுதான் என் ஸ்ட்ரென்த், இதுதான் என் திறன், நான் கொஞ்சம் விவரமான ஆள், நான் எல்லார மாதிரி சிந்திக்க மாட்டேன், நான் ஒரு கடின உழைப்பாளி, நான் எளிதில் காரியங்களை சாதிக்க பண்ணிடுவேன். உங்களுக்குள்ள இருக்கிற திறன்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதன் பேரில் சார்ந்து கொள்ளாதிருங்கள், அதன் பேரில் நம்பிக்கை வைக்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் உண்மைதான், ஆனா அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா என் ஆண்டவர் என் மேல் பிரியமா இருக்கிறாரே, அதுதான் என் ஸ்ட்ரென்த். என்னை நேசிக்கிற என் தெய்வம் என்னை அழைத்திருக்கிறாரே, அதுதான் என் ஸ்ட்ரென்த்.
பிரைஸ் லார்ட். என் கூட இருப்பேன். யோசுவாவுக்கு சொன்ன மாதிரி அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கும் கொடுத்திருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. அதுதான் என் ஸ்ட்ரென்த். அப்படி சொல்லி பழகினீங்கன்னா நீங்க உண்மையிலேயே மேன்மைக்கு நேரே தகுதிப்படுத்தப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை சொன்ன வார்த்தையின்படியே மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எலியா சொல்லும்போது சொல்லுகிறார், நீ யார்ப்பா? எலியா தன்னை அடையாளப்படுத்தும் போது சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இதுதாங்க தகுதியே. எலியா சொல்ற தகுதியே தான். கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவன், அந்த கர்த்தரோடு இணைஞ்சி. எலியாவா வானத்தை அடைச்சவன், அக்கினி இறக்க போறவன். நான் ஜெபம் பண்ணா நடக்கும், ஜெபம் பண்ணா நடக்காது. அப்படிப்பட்ட ஆள் எலியா அப்படி சொல்லல. எலியா தன்னை யாருன்னு சொல்றாரு? கர்த்தருக்கு முன்னால நிற்கிறார். அவரோட இணைச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜீசஸ் தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது மிகவும் நடைமுறையிலான பிராக்டிக்கல் செய்தி. ஆண்டவரே, என்னையும் மேன்மைக்கென்று அழைத்திருக்கிறீர். எனக்கான இந்த மேன்மை ஸ்தோத்திரம் நான் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எனக்கான இந்த மேன்மை, எனக்கான இந்த மேன்மையை நான் ஒருபோதும் தவற விட்டு விடாதிருக்க, சுதந்தரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணின இந்த வேத பகுதியை தியானித்து பாருங்கள். மோசேயிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் அந்த இடத்தை விட்டு நகழுகிறார். Glory to Jesus. Hallelujah. Amen. அவர் நம்மோடு வருவதுதான் நம்முடைய மேன்மை. அவர் நம்மோடு வருவதுதான் நம்முடைய சிறப்பு. ஜீசஸ், உம்மை எல்லாம் வேறே சிறப்பு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்மை அல்லாமல் வேறே சிறப்பு இல்லை ஆண்டவரே. என் மேன்மை எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு ஏதினால் இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. ஏதினா இது ஏதினா என்னோடு வருவதினா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். யோசுவாவை குறித்து நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். எங்களுடைய வாழ்விலும் கூட மேன்மைப்படுத்துதலுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஆண்டவரை ஆயத்தப்பட, தகுதிப்பட, பயிற்றுவிக்கப்பட எங்கள் தேவன் எங்களை உருவாக்குகிறவர், பயிற்றுவிக்கிறவர். உங்களுடைய பயிற்றுவிக்கும் கரத்திலே அந்த நல்ல குயவனுடைய உருவாக்கும் விரல்களுக்கு இடையே நாங்கள் உருவாக்கப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோசுவாவுடைய வாழ்வில் காணப்பட்ட அந்த குணாதிசயங்களை நாங்கள் தியானித்தவைகளை எங்களிலும் நாங்கள் ஆண்டவரை செயல்முறைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமக்கே படைக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்கு தகுதியாகும் பொருட்டு கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.